ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சித்திரை நிலவு. என்னடா தனியாக உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அவரோட சேர்ந்து தான் நான் வீடியோ பண்ண போகிறேன். பட் என்னை வந்து நீ போய் ஃபஸ்ட் தனியாக வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னென்னா அது என்ன ரீசன் அப்படின்னா வந்து அவர் ஏதோ சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சேலஞ்சுன்னு தெரில, அவர் வரட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னை சேலஞ்ச் பண்ணவர் வந்துட்டுருக்காரு. ஏதோ பிளேட் நிறைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு, என்னன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம். இதுதான் இப்போ சேலஞ்ச். இதை வச்சு என்ன சேலஞ்ச்? ரெகுலராக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா நீ எவ்வளோ நேரம் ஆகுது ரெடியாக இருக்குது? 1 hour 1.5 hours ஆகும். 1.5 hour. அப்படி மேக்கப் ஐட்டம்ஸ் போகிறதுல உங்களுக்கு எதுக்கு 1 hour ரெடியாக இருக்காது? ஆமாம், இது ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல. நாங்கள் என்னப்பா இதில் ப்ரொசீஜர் பார்க்குறீங்க? என்ன ப்ரொசீஜர்? என்ன ப்ரொசீஜர் இருக்குது? சரி பார்க்கலாம்ப்பா. 5 நிமிஷம் நீங்கள் மேக்கப் போட்டு காட்டுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த சேலஞ்சுக்காகவே எடுத்து வந்துருக்கேன். 5 நிமிஷத்தில் போட்டு காட்டுங்க பார்க்கலாம். சரி. ஸோ காய்ஸ் பாருங்கள், இவர் 5 நிமிஷத்தில் மேக்கப் போடுறாராம்மா. கேர்ள்ஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கும். 1 hour பண்ணுறோம். இவர் அந்த மேக்கப்பை எனக்கு 5 நிமிஷத்தில் போட்டு காட்டுறாராம். பார்க்கலாம் வாங்க. அவர் 5 நிமிஷத்தில் போடுறாரா இல்லையான்னு பார்த்துக்கலாம் வாங்க. சரி, முதல்ல கண்ணாடி கழட்டு. ஓகே, கழட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா ரோஸ் வாட்டர் ஊற்றுறாரு. எதுக்குன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட் என்னோட பொட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ மறுபடியும் ரோஸ் வாட்டர் ஊற்றுறாரு. சூப்பராக மாறுது. ஓகே, ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டாரு. போதும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அவர் எதுவும் அப்ளை பண்ண போகிறாரு. ஓகே, ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறாரு. என்னோடய ஃபேவரட் ஆலோவேரா ஜெல். இது வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். ஸோ போட்டு அப்போ அப்பிட்டு இருக்காரு. இது பெயிண்ட் அப்புறம் மாதிரி. ஓகே, அப்படி முடிச்சிட்டாரு. போட்டு அப்பிட்டாரு. ஓகே, ஃபைன். இந்த செவத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி போட்டு பூசுன்னு பூசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட மேக்கப்போட அவுட்கம் எப்படி இருக்குது? 5 நிமிஷம் மேக்கப் அவுட்கம். போதுப்பா இருப்பா. நான் பொங்கலுக்கு தான் விலை அடித்தேன். போதும். அப்போ அது வரைக்கும் குளிக்கவே இல்லை. ஆமாம். இந்த பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டு அடிச்சதுக்கப்புறம் ஓகே ஏதோ பண்ணுறாரு. இப்போ ஏதோ பவரில் போட்டு கையில் கொட்டிட்டு இருக்காரு. பவுடர் அடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக ரோஸ் வாட்டர் இது பண்ண கிளாத்லேயே வந்து நம்மளுக்கு பவுடர் அடிச்சு விட்டுருக்காரு. ஆலோவேரா ஜெல் முடிச்சதும் பவுடர் அடிக்கிறார். மக்களே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். போட்டு அப்பிட்டு இருக்காரு. ஓகே, முடிச்சிட்டாரு பவுடரை போட்டு. எனக்கு அவுட்கம் எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியல. ஓகே, விலையை அடிச்சிட்டாரு. போதும். ஓகே, இது ஒரு பவுடர் முடிச்சிட்டாரு. அடுத்து இந்த பென்சில் எங்கே போடுறாருன்னு தெரியல. ஐப்ரோ பென்சில். ஓகே, போட்டு தீட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மக்களே இங்கே பாருங்கள் எப்படி போட்டு கண்ட்ராய் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஓகே, அடுத்து பாருங்கள் மக்கள், லிப்ஸ்டிக்கு கூட ஓப்பன் பண்ண தெரியல. நமக்கு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வழியை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓகே, லிப்ஸ்டிக் போடுறாரு. எப்படிப்பா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கப்பா. போட்டு தீட்டுறாரு மக்களே. ஓகே, போட்டாரு. போதுப்பா. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். இருப்பா. ஓகே, போட்டாரு. ஓகே, லிப்ஸ்டிக் முடிஞ்சு. அவ்வளோதானே? வேறு என்ன இருக்கு? வேறு ஃபவுண்டேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் காஜல் இருக்கு. நெக்ஸ்ட் ஐலைனர் இருக்கு. ஓகே, ஐலைனர்லாம் போட்டு வச்சுட்டாரு. ஓகே, நான் எப்பவுமே ஐலைனர்லாம் போட்டு வைப்பேன். அதனால் வச்சுட்டாரு. அடுத்து ஐலைனர் வைக்கணுமா? என்னமோ பண்ணுறாரு. கீழே வந்து ஐலைனர் போடுறாரு. அது அவருக்கு போட தெரியல எப்படி போடுறதுன்னு. அதான் முடியல. விட்டுருங்க. எனக்கு தெரியாது. அடுத்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இன்னொரு 3 ஐட்டம் மிச்சமாகி போச்சு. அது என்ன ஏதுன்னே தெரியலை. கேட்டால் ஒன்று ஃபவுண்டேஷனாக, ஒன்று ஐலைனராக, இதில் ஏதோ ரெட் கலரில் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. உண்மையாக சொல்கிறேன், கேர்ள்ஸ் மேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கெல்லாம் ஒத்தே வராது. சரி, ஜென்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. கண்டிப்பாக கேர்ள்ஸு ரெடி ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். அதை நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மன்னிச்சுக்கம்மா. இப்போ ஒத்துக்கிறீங்களா? அவங்க சேலஞ்ச் ஒத்துக்கிறேன்.
நீங்களாச்சும் உங்கள் மேக்கப் ஐட்டம் ஆச்சு போக்கப்பா. சேலஞ்சுன்னு சொன்னார். சரி ஏதோ பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து செவத்துக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி பண்ணிட்டாரு, ஓகே பரவாயில்ல அப்படிங்களா. பட் அவர் மிஸ் பண்ணது வந்து ஃபவுண்டேஷன், ஐலைனர் அண்ட் லிப் லைனர் மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டாரு. நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸில் மற்றது எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ கைஸ் இப்போ பார்த்துருப்பீங்க, அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டார். பட் அவர் பாதிலேயே எழுந்திரிச்சு ஓடிட்டார், அவரால் போட முடியலன்ட்டு. ஸோ எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து டைம் எடுக்கும் மேக்கப் போடுறதுக்கு. ஸோ எல்லா வீட்லேயும் வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் இருப்பீங்க, எல்லாருமே மேக்கப் போடுவாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே. அந்த ஜென்ட்ஸ் வந்து நீங்கள் திட்டாதீங்க கேர்ள்ஸை ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அது ரொம்ப ப்ரொசீஜர் இருக்குது, ஒவ்வொரு கேர்ள்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக மேக்கப் போடுறதுக்கு டைம் எடுக்கும். இதே கேர்ள்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களை யாராவது திட்டினாங்க மேக்கப் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு திட்டினாங்கன்னா எங்களோட சேலஞ்ச் வீடியோவை எடுத்து காட்டுங்க அவங்கக்கிட்ட, பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கள பெட் கட்டி வந்து சேலஞ்சுக்கு கூப்பிடுங்க. சரி நீங்கள் எங்களை 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி பெட் பண்ணுங்கள். அப்படி பெட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட மேக்கப் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிற இதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சிம்பிளாக வந்து எப்படி சீக்கிரமாக ரெடி ஆகலாம் அப்படிங்கிற என்னோடய மேக்கப் ப்ரொசீஜரை வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபன்னி சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.